ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க. நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலி என் மாட்டை கொண்டு இருக்குங்க. ஓஹோ, அது உங்க மாடா? ஆமாங்க ஐயா. புலியை சுட்டு விட்டுட்டீங்களே. புலியும் நல்ல பாம்பும் ஒரே குணம் உள்ளதுங்க. அடிச்சு உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொன்னே போடுங்க. பயப்படாதீங்க. அந்த புலி என் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது. அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். நான் போய் பாக்குறேன். பாக்குறது நாங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்குங்க. நன்றி. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை. இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை. இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலமில்லை. இதிலே கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலமில்லை. இதிலே கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது. இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது. இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதர்க்கும் மருந்து தந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதர்க்கும் மருந்து தந்தது. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை. இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. இன்னைக்குத்தான் என் மேல உனக்கு கருணை பிறந்திருக்குது. இல்லன்னா என்ன கடிக்க வந்த பாம்பை நீ அடிச்சு விரட்டுவியா? உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றியான ஒரு வார்த்தை சொல்ல யோகிக்கல. என்னமோ பேசுறியே. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? நீ உன் கடமையத்தானே செஞ்ச. என்னது? பின்ன சத்தியமா நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து அவன் உயிரை மீட்டா? உள்ளே காப்பாற்ற வேண்டியது தாயோட கடமை. புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. இதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஒரு மனுஷனாட்டம். இத பார், நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்ய போற பாரு. சொல்றத சொல்ல போறேன். இனிமே என்ன? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அட பாவி, நீ உயிரை காப்பாத்துறதுக்கு நீ கொடுக்குற பரிசாயிட்டு. பரிசு இல்ல, பல நாளா காத்து கிடந்தவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நழுவ விட மாட்டேன். நீயும் என்கிட்ட இருந்து நடிவிட முடியாது. வா.
நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், அவன் யாரு? அவ இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவா, பேரு முத்தையா, பெரிய போக்கிரி. ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். பக்கத்து செல்லபுரத்தில் இருக்கேன். வேட்டைக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலியை சுட்டேன். அடியை வாங்கிட்டு அது தப்பிச்சிடுச்சு. அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொன்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்த பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் தின்ன சோறு செரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேருங்க? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனை அடிச்சுட்டா மரம். வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. உன்னை அடிச்சுட்டா கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். மர கதை. மர கதை. அது மரகதம். சரி, உங்க அப்பா பேருங்க? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சு போச்சு, பச்சிலை பிறக்கிறதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வரேன். என்னம்மா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. எனக்கு நீ ஒரே பிள்ளை. எப்போ நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்னடா வேட்டைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போயிடு. இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, இன்னைக்கு காட்டுல ஒரு புலிய பார்த்தம்மா. என்ன புலியா? ஆமாமா, ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு. அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுது இல்ல, அது போதும். யார் செய்த புண்ணியமோ நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்த. தம்பி, இனிமே நீ அந்த புலியை பத்தி நினைக்காது. புலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடிபட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனாலே எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுத்தவன் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும். ஏன்னா எனக்குத்தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வர்றது கிடையாது. கையில துப்பாக்கியும் மனச துணிச்சல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணே, 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ண. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன் நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடப்பக்கமே வர மாட்டியாடா? நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி பாப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போட நம்மளே ஏமாத்துறாங்க. என்ன கொஞ்சம் டிக்காசன் கொடுங்களா? டிக்காசன் போட போட. முதல்ல டிக்காசன் கேட்கறது, அப்புறம் பாலை கேட்கறது. இவன் கொடுக்கல ஒரு கப்புக்கு காசு 2 கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ பயலுங்க. அண்ணா ஒரு டீ போடுங்க. ஆஹா, இதுல டீ என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா?
3 சிங்களுக்கு ஒரு டீ பொட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மத்தவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாடுவோம். அதிக லாபமும் வேணாம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏங்க இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்ற. நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாமவா என் ஓடி போலாம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் பேசினா போச்சு. சே, அப்படிலாம் சொல்லாத. அனாதையா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன். வா நம்ம 2 பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு ஒரிஜினல் கந்த விலாஸ். நம்ம 2 பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம டேய் சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் படுற கஷ்டம்? பயமான வெங்காயத்தை பார்த்து வெட்டி இருந்தா ஏண்டா கையில விழுது? எங்கேயா பார்த்துட்டு வெட்டுறது? நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றீங்க. என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குப்பாடா? என் லத்தம் குப்பாடா? போடா போடா மைதா மாவோட போடா. மோலாளி புடிச்சவன் எனக்கு வேணாடா அப்பா. என்னடா அது? எங்க வந்தப்போ டீ சாப்பிட வந்தேண்ணே. இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. சாப்பிடு சீக்கிரம். என்னண்ணே? டீ சாப்பிடுற? சாப்பிடுறேண்ணே. சாப்பிடு. பையா போகல. என்னண்ணே? டீ சாப்பிட வந்தியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்ட பயல்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா? அப்படி இல்லண்ணே. அவள் போடாத, கண்ணடிக்கிற வேலை போடா. பாவம் ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் வந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி மரகதா, நீ இந்த பச்சளை முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? தங்கச்சே, என்னன்னா நான் தான் டீ கடையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னு நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா? நீ என்னன்னா, நீ வருமானத்துக்காக இல்லை, வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழைகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பச்சிலை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவனு ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகுல. அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். அடப்போ அம்மா, தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். நிச்சயத்தை கேளு, நான் செய்யற உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். டீ கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடின்னு அடிச்சு போட்டுட்டார். அவனுக்கு மாலை போடணும். யார் அவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா. அவரை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் அண்ணா. தங்கச்சி, வேட்டைக்கு வரவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்களெல்லாம் நம்பாத, அவங்களோட பேசாதன்னு எத்தனை வாட்டி அவங்க சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுட மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, 2 ஜாதி 7 வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சையில பறிக்கணுமா? பகல்ல போயிட்டு வா, தெரியுதா?
அண்ணே 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 அண்ணா மாயாண்டி. ஆமா மாயாண்டிதான். அண்ணே அண்ணே என்ன சத்தம்? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னென்ன நடந்தது சொல்லுங்க. எங்களை சொல்லக்கூடாதா? அண்ணே கூட பிறந்த சகோதர மாதிரி எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க நன்மைக்கு பாடுபடுற எங்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி சொல்ல வேண்டாம். வரேன். மாயாண்டி, இந்த ஊர்ல நான் யாரு? வசதி உள்ளவரு, வணங்காமொழி. என்ன கண்டா உட்கார்ந்து எழுந்திருச்சு நிற்பான். நடக்கும் போது தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்குவான். சந்தையில இருந்து கோயில் வரைக்கும் அத்தனை பேரு சலாம் போடுவான். இது வரைக்கும் என் உடம்புல எவனாவது கைய வச்சிருக்கானா? நான் வச்சிருக்கேன். மாலிஷ் போடுறதுக்கு மாலிஷ் போடுறதுக்கு. இன்னைக்கு என் மேல ஒருத்தன் கைய வச்சு அடிச்சுட்டான் மாயாண்டி. அடிச்சுட்டானா? யார் அவன்? பக்கத்தூர்ல இருந்து வேட்டைக்கு வந்தவன். அவன் ஏன் உங்களை அடிக்கணும்? நம்ம கந்தன் தங்கச்சி மரகதம் இல்ல? ஆமா, உங்களுக்கு மனைவியாக வேண்டியவா? எனக்கு மனைவியாக வேண்டியவதானே. அதுல என்ன சந்தேகம்? அவ கையை தொட்டா தப்பு இல்லையே. கையை தொட்டா என்னென்ன? கழுத்துல தாலி கட்டா கூட தப்பு இல்லைன்னு. அதுக்குள்ள அவன் குறுக்க வந்து என்ன அடிச்சுட்டான். எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு. என்னால பொறுக்க முடியல மாயாண்டி, என்னால பொறுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில உளுத்தி போடுறேன். உளுத்தி எதடா வாழைப்பழ தோலையா? வாக்கண்டா வா. எங்கே இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உன் வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உன் வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. டேய், உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு. டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரதை. என்ன கந்தா, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அது இருக்கட்டும், எதுக்காக நீங்க வந்த? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்தி இருக்கு. அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரதை. என்ன கந்தா, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாடை நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா. மடையா, இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியாடா. விளையாடலாமாடா? இந்த விளையாடி விளையா? பத்திரம். இது முதல் தடவை தொட்ட உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், புரோட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பணிஞ்சிடுவேன்.